வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா இக்பால். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான உச்சவரம்பு தளர்வு 10,000 ரூபாய் வரை எடுக்கலாம் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணமாக 39,565 கோடி ரூபாய் தேவை. பிரதமர் அலுவலகத்தில் முதல்வர் சார்பில் கோரிக்கை மனு. அலங்காநல்லூரில் தடையை மீறி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு. காவல்துறையினர் நடத்திய தடியடியால் பதற்றம். பீட்டா அமைப்பை தடை செய்ய ஸ்டாலின் வலியுறுத்தல். காணும் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம். சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். ஏடிஎம்களில் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை எடுக்கலாம் என்று பணம் எடுப்பதற்கான உச்சவரம்பை தளர்த்தி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஏடிஎம்களில் தற்பொழுது ஒரு நாளைக்கு ஒருவர் 4,500 ரூபாய் வரை எடுக்கலாம் என்ற உச்சவரம்பு 10,000 ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஒரு வாரத்துக்கு ஒருவர் 24,000 ரூபாய் வரை எடுக்கலாம் என்ற விதிமுறையில் மாற்றமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கணக்கை பொறுத்தவரை ஒருவர் வாரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரை எடுக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக ரிசர்வ் வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. தமிழகத்துக்கு வறட்சி நிவாரண உதவியாக 1000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் இந்த மனுவை வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் பிரதமர் அலுவலகத்தில் அளித்துள்ளார். இதில் தமிழகம் கடந்த 10ஆம் தேதி வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட தமிழகத்துக்கு மத்திய குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் நீர்நிலைகளில் நீர் இருப்பு மிகவும் குறைந்துவிட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி மாநிலத்தில் உள்ள 15 முக்கிய அணைகளில் 25.74 டிஎம்சி தண்ணீரே இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் தட்டுப்பாட்டை மத்திய குழு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவும் வறட்சி காரணமாக நிவாரண நிதியாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து உடனடியாக 1000 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வறட்சி பாதிப்பை சமாளிக்க 39,565 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தமது மனுவில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் காளைகளை அவிழ்த்துவிட்ட இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதனால் பல இளைஞர்கள் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றதாகும். ஏற்கனவே பொங்கலை ஒட்டி நேற்று முன்னாளும் அவனியாபுரத்தில் பாலமேட்டிலும் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அங்கே தடியடி நடத்தப்பட்டதில் பல இளைஞர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் இன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டதால் அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அங்குள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த 3000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அலங்காநல்லூர் கிராமம் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த காவல்துறையினர் ஒரே இடத்தில் அதிக அளவில் மக்கள் கூடுவதற்கும் தடை விதித்தனர். இந்நிலையில் அங்கு தடையை மீறி 10க்கும் மேற்பட்ட காளைகள் திடீரென்று அவிழ்த்து விடப்பட்டன. சீறிப்பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் அடக்க முயன்றனர். இதனையடுத்து இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் பல இளைஞர்கள் காயமடைந்தனர். அப்பொழுது இளைஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் உருவானது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை காவல்துறையினர் இழுத்துச் சென்றனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி அலங்காநல்லூரில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்றவர்கள் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஜல்லிக்கட்டு பேரவை உறுப்பினர் ராஜசேகரன், விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன், திரைப்பட இயக்குநர் அமீர், இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். மீண்டும் இந்த வருஷம் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் நம்ம அடுத்த ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கிறதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் சொல்லுவது போல உண்மையில் அந்த பீட்டான்ற அமைப்பு நமக்கு எதிரான நிலைப்பாடு இருக்குமே ஆனால் அவங்க தான் தன்னுடைய மேலே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் அதன் மூலமாக உச்சநீதிமன்றத்தோட கவனத்துக்கும் கொண்டு போய் பீட்டான்ற அமைப்பையே இந்த தேசத்திலேருந்து தடை செய்யணுன்றது தான் உண்மை.
இது வந்து தமிழோட உணர்வு, கலாச்சாரம், பண்பாடு. இதை தடை செய்கிறதே தப்பு. சண்டை விட்ட சேவலை தடை பண்ண இன்னைக்கு நாட்டுக்கோழிங்கிற ஒரு வர்க்கமே இல்லாமல் போச்சு. கடா முட்டு வச்சிருந்தா அதை தடை பண்ண இன்னைக்கு விளையாடுங்கிறது எங்கே இருக்குன்னே தெரியாமல் போச்சு. இப்போ நீ மாடுக்கு வந்திருக்க, அடுத்து மனுஷங்களுக்கு வருவா, நீ இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தமிழன் எப்பயுமே ஒரு வீரமானவன். இது வீரமான ஒரு செயல், என்னோட விளையாட்டு. இதை தடை செய்யறதுக்கு யாருக்குமே அருகதும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. நமது கலாச்சாரத்திற்கு எதிராகவும் தேசவிரோத சக்தியாகவும் செயல்படும் பீட்டா அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது பற்றி மத்திய அரசிற்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காளைகளை அவிழ்த்துவிட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு இளைஞர்கள் தங்கள் எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ள மு.க.ஸ்டாலின் அலங்காநல்லூரை தனித்தீவாக்கி கொடூரமான முறையில் தடியடி நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கும் வேளையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை இன்றைய காலத்திற்கேற்ப உத்வேகத்துடனும் உரிய பாதுகாப்புடனும் நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக மேலும் தெரிவித்துள்ள ஸ்டாலின், நமது கலாச்சாரத்துக்கு எதிராகவும் தேசவிரோத சக்தியாகவும் விளங்கும் பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் விலங்குகள் நல வாரியத்தை கலைத்துவிட்டு தமிழகத்துக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வகையில் புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். காணும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் கூட்டமாக சென்று பொழுதை கழித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் காணும் பொங்கலை கொண்டாட ஏராளமான மக்கள் குவிந்தனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நவமணி. தமிழக திருநாளாம் பொங்கல் திருநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று காணும் பொங்கல் என்பதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். சென்னையை பொறுத்தமட்டில் சென்னை மெரினா கடற்கரை என்பது இந்த காணும் பொங்கல் கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் கூடும் இடமாக இருந்து வருகிறது. அதன்படி இன்று காலை முதல் மெரினா கடற்கரையில் அதிகமான மக்கள் கூடி வருகின்றனர். இன்று மாலை நேரத்தை பொறுத்தமட்டில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மெரினா கடற்கரையில் கூடியுள்ளனர். தங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த மெரினா கடற்கரையில் தங்கள் காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் வசதிகளுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோக இந்த பொதுமக்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வண்ணம் இந்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த பாதுகாப்பு பணி திருப்திகரமாக உள்ளதாகவும் இந்த காணும் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். நாங்கள் காணும் பொங்கலுக்காக எல்லாம் மெரினா பீச் வந்திருக்கோம். ஆனால் பரவாயில்ல, போலீஸ்னால எங்களுக்கு பாதுகாப்புலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. தண்ணிக்கிட்ட போக முடியலன்னு ஒரு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஆனால் பரவாயில்ல, பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு இங்க நல்லா சிறப்பாக தான் இருக்கு. ஆனால் எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். நல்லா காணும் பொங்கலுக்கு மெரினா பீச்சுக்கு வந்தா நீங்க நல்லா எல்லாரும் ஃபேமிலியோட கொண்டாடுறாங்க. போலீஸ் பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாமே சேஃபா இருக்குது. பயங்கர கிரௌடா இருக்கு. ஆனா தண்ணி கிட்ட விடல. இருந்தாலும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப அம்மா சமாதி பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருக்கிறதுனால ஹாப்பியா இருக்கு. மேலும் இங்கு மாலை நேரங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சிறப்பு விளக்குகள், அதுபோக இங்கு எந்நேரமும் காவல்துறையினர் இங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேந்தர் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் நவமணி. சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் ஏராளமானோர் சிறுமியர் புடைசூழ குடும்பத்துடன் வந்திருந்து காணும் பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். வரதா புயல் பாதிப்பினால் வண்டலூர் உயிரியல் பூங்கா மூடப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு கிண்டி சிறுவர் பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. அங்கு வந்த பொதுமக்கள் மான்கள், பாம்புகள் உள்பட பல்வேறு விலங்கின வகைகள் மற்றும் பறவை இனங்களை பார்த்து மகிழ்ந்தனர். சிறுமிகள் குடும்பத்துடன் உணவு வகைகளை உண்டும் உற்சாகமாக காணும் பொங்கலை கொண்டாடினர். சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவ் என்றும் அவரது தலைமையிலான அணிக்கு சைக்கிள் சின்னம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் சமாஜ்வாதி கட்சிக்கு திடீர் பிளவு ஏற்பட்டது. கட்சியின் தேர்தல் சின்னமான சைக்கிள் சின்னம் யாருக்கு என்பதில் முலாயம் சிங் யாதவுக்கும் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. தேர்தல் ஆணையத்தை இருவரும் அணுகிய நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தேர்தல் ஆணையம் முடிவு அறிவிப்பதை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் இன்று மாலை முடிவை அறிவித்த தேர்தல் ஆணையம் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவ் என்றும் அவர் தலைமையிலான கட்சி பிரிவுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வர வாய்ப்பில்லை என்றும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அருண்ஜேட்லி, 1.5 கோடி ரூபாய் வரை வருவாய் உள்ள நிறுவனங்கள் மீது மாநில அரசு வரி விதிக்கலாம் என்றும் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கொண்ட நிறுவனங்கள் மீது மத்திய அரசு வரி விதிக்கும் எனவும் தெரிவித்தார். குறிப்பிட்ட சில இனங்களில் வரி வசூலிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் என்று கூறினார். சரக்கு சேவை வரியை விதித்து வசூலிக்கும் ஒட்டுமொத்த அதிகாரமும் மத்திய அரசு வசமே இருக்கும் என அவர் தெரிவித்தார். வரி விதிப்பு உரிமை தொடர்பான வரைவறிக்கை வரும் பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள் தயாராகும் என அருண்ஜேட்லி குறிப்பிட்டார். அடுத்த ஜிஎஸ்டி ஆலோசனைக் கூட்டம் பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெறும் எனவும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். அதிமுக உடையக்கூடாது என்பதை விருப்பம். எம்ஜிஆர் வளர்ப்பு மகள் சுதா பேட்டி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வர்தா புயலின் பொழுது பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு மீட்பு நடவடிக்கைகளை முதல்வர் பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்படுத்தியதாக தமிழக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியை அடுத்த காவிரிப்பட்டினத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் மக்கள் எளிமையாக சந்திக்கும் முதல்வராக செயல்படுவதாக தெரிவித்தார். வர்தா புயலின் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முதல்வர் சிறப்பாக மேற்கொண்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை விரைவுபடுத்தியதாகவும் KP முனுசாமி மேலும் தெரிவித்தார். மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாறியிருக்கிறார். அதற்கு உதாரணம் வர்தா புயலில் சக அமைச்சரோடு அதிகாரிகளோடு இணைந்து அந்த புயலுடைய தாக்கத்தை விரைவில் தூக்கி எறிந்து சகஜ வாழ்க்கைக்கு மக்களை கொண்டு வந்திருக்கிறார். கெயில் பிரச்சினை பற்றி பேசுவதற்காக நாளை மறுநாள் முதல்வரை சந்திக்க அனுமதி பெற்று தருமாறு அமைச்சர்களிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்புத்தூரில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகளுடன் தமிழக அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். கெயில் உள்ளிட்ட பிரச்சினைகள் பற்றி தமிழக அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி உள்ளிட்ட 6 பேர் விவசாயிகளுடன் ஆலோசனை நடத்தினர். கெயில் பிரச்சினை தொடர்பாக நாளை மறுநாள் முதல்வரை சந்திக்க அனுமதி பெற்று தருமாறு அமைச்சர்களிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதிமுகவில் சசிகலா தலைமையை தாங்கள் ஏற்பதாக எம்ஜிஆரின் வளர்ப்பு மகளான சுதா தெரிவித்துள்ளார். சென்னை ராமாவரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக உடையக்கூடாது என்பதே தங்களது விருப்பம் என தெரிவித்தார். அதிமுகவில் சசிகலாவின் தலைமையை ஏற்பதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் குறிப்பிட்ட சுதா, அதிமுக தொண்டர்களின் கருத்தே தமது கருத்து என்று கூறினார். அதிமுக உடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என தீபாவுக்கு தாம் வேண்டுகோள் விடுப்பதாக சுதா தெரிவித்தார். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப அரசியல் தெரியாதுங்க. ஸோ எனக்கு பேசிக்காக எங்களுக்கு சேச்சா ஆரம்பித்த கட்சி அது உடையக்கூடாது, ரெட்டையில் போகக்கூடாது. இந்த 4.5 வருஷம் நல்லா மக்களுக்கு நல்லது பண்ணணும். அண்ட் கட்சி எல்லாருமா சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க பொதுச் செயலராக சின்னமாக. ஸோ நாங்கள் அதுக்கு ஆதரவு தரோம். அரியலூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்திய இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர், திருவெங்கனூர், கோவில் இசனை உள்ளிட்ட இடங்களில் தற்காலிக வாடிவாசல் அமைத்து காளைகளை அவிழ்த்துவிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. சிரிப்பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் அடக்க முயற்சித்தனர். இந்நிலையில் தடையை மீறி போட்டியை நடத்திய இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிராவயல் கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் 100க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிராவயல் கிராமத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் திருநாளை ஒட்டி மஞ்சு விரட்டு நடத்தப்படுவது வழக்கம். சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்படும் காளைகளை மஞ்சு விரட்டில் மாடுபிடி வீரர்கள் அடக்க முயல்வார்கள். மஞ்சு விரட்டுக்கான தடை நீக்கப்படாததால்
தடையை மீறி இன்று மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. கிராமத்தில் பல பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறையினர் தடை விதித்திருந்ததை அடுத்து தென்கரை கண்மாய் பகுதியில் மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட 5000த்திற்கும் அதிகமானோர் கூடி மஞ்சு விரட்டை கண்டுகளித்தனர். 1000 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இது கல்வெட்டுகளெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு விளையாட்டு. இது ஒரு வீர விளையாட்டு. இது மக்களுக்கோ காளைகளுக்கோ எந்த விதமான ஒரு துன்புறுத்தலும் கிடையாது. இதை எடுத்துரைத்து அரசாங்கம் இந்த சட்டத்தை திருத்தி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்க அளவுக்கூடிய இது ஒரு வீர விளையாட்டை மேலும் மேலும் இதை நடத்திக்கிட்டே இருக்கணும். இது எங்களோட பாரம்பரியம். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்தது. ஏன் பசங்களுக்கு பார்க்கணுங்கிறதுக்காக இதை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வாழையடி வாழை இது எங்களோட பாரம்பரியம். இதை யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இதுக்கு தடையே போட வேண்டிய அவசியம் இல்லை சார். இங்க எந்த அனிமல் டார்ச்சர் எதுவுமே நடக்கல. எந்த மாடையும் நாங்க எதையும் டார்ச்சர் பண்ணி யாரையும் நாங்க இங்க கொடுமைப்படுத்தல. ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சரக்குடி பகுதியில் தடையை மீறி நடைபெற்ற மஞ்சு விரட்டு விழாவில் திரளான மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 112 கிராமங்களில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு உச்சநீதிமன்ற தடையை மீறி எருதுகட்டு சங்கம் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. எருதுகட்டிற்காக வளர்க்கப்பட்ட காளைகள் திடலில் அவிழ்த்து விடப்பட்டவுடன் மாடுபிடி வீரர்கள் காளையை அடக்க முற்பட்டனர். இதனை இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்ற இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இதனை தடுத்து நிறுத்தினர். உரல் கட்டி விழா, வடமாடு மஞ்சுவர்த்தி விழா நடத்தியுள்ளோம். இது உச்சநீதிமன்றத்துக்குடைய எங்களுடைய ஆதங்கத்தை புரிய வேண்டும். அதற்காக வேண்டி இந்த விழா நாங்கள் நடத்தப்பட்டு உள்ளோம். இது நீக்கவில்லை என்று சொன்னால் இதே மாதிரி அனைத்து கிராமத்திலையும் இந்த விழாவை நாங்கள் நடத்துவோம். எங்கள் உரிமையை மீட்கும் வரை எங்கள் போராட்டம் கடைசி வரை தொடரும். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தடையை மீறி மாடு மற்றும் குதிரை வண்டிகளின் ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டது. தரங்கம்பாடி அருகே உள்ள திருக்கடையூரில் காணும் பொங்கல் திருநாளை ஒட்டி குதிரை மற்றும் மாட்டு வண்டிகள் கலந்து கொள்ளும் ரேக்லா பந்தயங்கள் நடத்தப்படுவது வழக்கம். உச்சநீதிமன்ற தடை விதித்ததை அடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக ரேக்லா பந்தயம் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்ற தடையை மீறி 3 பிரிவுகளில் ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டது. திருக்கடையூரில் இருந்து வேப்பஞ்சேரி வரையிலான 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடத்தப்பட்ட பந்தயத்தில் மாடு மற்றும் குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன. புதுச்சேரியில் காணும் பொங்கலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். புதுச்சேரி குயிலாப்பாளையத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக மாரியம்மன் கோவிலில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அங்குள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் காத்தவராய சுவாமி பரிவர்த்தன மூர்த்திகளுடன் ஊர்வலமாக சென்று மந்தைவெளி திடலுக்கு வந்தனர். கோவில் நிர்வாகிகள் எடுத்து வீசிய பழங்களை பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்தனர். பின்னர் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியை உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் காணும் பொங்கலை கொண்டாட திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் வருவது வழக்கம். இங்கு காணும் பொங்கலை ஒட்டி திரளான மக்கள் பறவைகளை காண ஆவலுடன் குவிந்துள்ளனர். இதனையொட்டி சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சரணாலய நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த வன அலுவலர்களும் ஊழியர்களும் கூடுதலாக வரவழைக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள பல்வேறு வகையான பறவைகளை சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்த்து மகிழ்ந்தனர். இதனிடையே சக்கர நாற்காலிக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பார்வையாளர் மாடம் திறக்கப்படாமல் உள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். காணும் பொங்கலை ஒட்டி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் ஒகேனக்கல் களை கட்டியது. ஒகேனக்கலில் உள்ள மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், முதலைப்பண்ணை போன்ற இடங்களில் குடும்பத்தோடு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஏராளமான புதுமண தம்பதிகளும் வந்திருந்தனர். அருவிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆறுகளில் மகிழ்ச்சியாக குளித்தனர். பலரும் ஒகேனக்கலில் இயற்கை அழகை பரிசல் மூலம் கண்டுகளித்தனர். தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்ததால் ஒகேனக்கலில் உள்ள வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
பொங்கல் திருநாளின் 4வது நாளான காணும் பொங்கல் அன்று திருச்சி ஸ்ரீரங்கத்தை அடுத்துள்ள வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். கண்களுக்கும் மற்றும் அறிவுக்கும் விருந்தளிக்கும் வகையில் மேலூர் காவிரிக்கரை பகுதியில் 10 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் ஏராளமானோர் தங்களது குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் வந்திருந்தனர். குழந்தைகளுடன் உற்சாகமாக விளையாடியும் பூக்கள் மற்றும் வண்ணத்துப்பூச்சிகளின் அழகை கண்டு ரசித்தபடி காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். இயற்கை சூழலை தாங்கள் மிகவும் ரசித்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். காணும் பொங்கல்னா வெளில என்ஜாய் பண்ணணும். அது மாதிரி நல்லா இருக்குது. திருச்சியில் இந்த பிளேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் அங்கே நட்சத்திரம் இதெல்லாம் செடி ஏற இருக்குது அதெல்லாம் நல்லா பார்த்தோம். நல்லா என்ஜாயபிளாக இருந்தது. பட்டர்ஃப்ளைஸ் அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம். பட்டர்ஃப்ளைஸ் வரும்போது பார்த்தோம். மெயின் இந்த இடம் தான் நல்லா என்ஜாயபிளாக. காணும் பொங்கலை ஒட்டி கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் 1000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடிவேரி அணைக்கு ஈரோடு, சேலம், தருமபுரி, கோயம்புத்தூர், திருப்பூர் என பல மாவட்டங்களில் இருந்தும் 5000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காலை முதல் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அருவியில் குளித்தும் பூங்காக்களில் குழந்தைகளுடன் விளையாடியும் பொழுதை கழித்தனர். சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல வசதியாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. ஆழமான பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டதுடன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் திரளான சுற்றுலா பயணிகள் வந்து காணும் பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். காணும் பொங்கலை ஒட்டி பல்வேறு தரப்பினரும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது வழக்கம். அதன்படி தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களான உதரை தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், சிம்ஸ் பார்க் பூங்காக்களுக்கு திரளான சுற்றுலா பயணிகள் வந்தனர். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உற்சாகமாக காணும் பொங்கலை கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இங்கே ஃபேமிலியோட எல்லாம் வந்திருக்கோம். காணும் பொங்கலுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே கூட்டமாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே காணும் பொங்கல் கொண்டாடுறதுக்காக தான் இங்கே ஊட்டிக்கு வந்தோம். நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. நல்லா விசிட் பண்ணுற மாதிரியான ஏரியா. டூரிஸ்ட் இடம் வர்றதுக்கு இது நல்லா சூட் ஆகும். காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கிறதா இங்கே வந்திருக்கோம். நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. நல்லா ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நாற்பதாவது சென்னை புத்தக காட்சியில் விடுமுறை நாளான இன்றும் வழக்கம் போல வாசகர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. சென்னை புத்தக காட்சியில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் ஆகியவையும் விற்பனை அரங்குகளை அமைத்திருக்கின்றன. தமிழ் பல்கலைக்கழக அரங்கில் ஆராய்ச்சி தொகுதி, பெரிய புராண ஆய்வு உள்பட ஏராளமான ஆய்வு நூல்கள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. சில பழைய நூல்கள் மிகவும் குறைவான விலையில் கிடைப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் பெரும் பங்களிப்பவர்களை கூட பலருக்கு தெரிவதில்லை என்றும் கவிஞர் இன்குலாப், AK குணசேகரன் போன்றவர்களை எல்லாம் இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் புத்தக காட்சிக்கு வந்திருந்த எழுத்தாளர் ப. ஜெயப்பிரகாசம் குறிப்பிடுகிறார். அண்மையில் மறைந்த இன்குலாப் பற்றி வெளிவந்த சாகாத வானம் என்ற அவர் பற்றிய சிறு வரலாற்று நூல். நமது சமகால கவிஞன், மக்கள் கவிஞன் அவரை பற்றிய ஒரு சிறு நூல். KV ஜெயஸ்ரீ மொழிபெயர்த்த புலம்பெயர்ந்த பொழுது என்ற நாவல் சமகாலத்திலே வாசிக்கப்பட வேண்டிய நாவல் என்று நான் கருதுகிறேன். இதனிடையே பல்வேறு வகையான புத்தகங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக வாசகர்கள் தெரிவித்தனர். மேலும் பொங்கல் விழாவை ஒட்டி வேட்டி அணிந்து வந்திருப்பது தமிழ் பாரம்பரியத்திற்கு சிறப்பு சேர்ப்பதாகவும் வாசகர்கள் குறிப்பிட்டனர். தமிழ் பாரம்பரியமாக நிறைய பேர் வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நாங்கள் வருஷம் இந்த புக் ஃபேருக்கு வர வழக்கம்தான். ஆனால் ரொம்ப நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால புக்ஸை படிக்கிற பழக்கம் நம்மளுக்கு நிறைய வர்றது ஒரு சந்தோஷமான விஷயம். இது வருஷம் ஆரோக்கியமான விஷயம். இது நம்ம எல்லாரும் இதை ஆதரிக்கணும். இங்கே எல்லா தரமான புக்கும் கிடைக்கிறது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வேணுங்கிற சமையல் புக்ஸும் கிடைக்கிறது. கிட்ஸு பற்றி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேணுங்கிற ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸ். எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சதுலாம் அந்த பொன்னியின் செல்வன் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிலப்பதிகாரம் இதெல்லாமே நல்லாயிருக்கும். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஃபெடரர், வாவிங்கா அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கிர்கிஸ்தான் நாட்டில் துருக்கியைச் சேர்ந்த சரக்கு விமானம் வீடுகள் மீது விழுந்த விபத்துக்குள்ளானதில் பலியானோரின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. ஹாங்காங்கிலிருந்து கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரை நோக்கி துருக்கி ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. தரையிறங்குவதற்கு சில நொடிகளுக்கு முன்பு விமான நிலையம் அருகில் உள்ள வீடுகள் மீது விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் வீடுகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் இந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட பலியானோரின் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. விமானத்தில் பயணித்த 3 பேர் அவ்விடத்திலேயே பலியான நிலையில் மீட்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மோசமான வானிலை காரணமாக விமானம் விபத்துக்குள்ளானதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இடிபாடுகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் பிரிட்டன் வீரர் ஆண்டி முர்ரே மற்றும் அமெரிக்க வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரில் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் பிரிட்டன் வீரர் ஆண்டி முர்ரே தன்னை எதிர்த்து விளையாடிய உக்ரைன் வீரர் இலியா மெர்ஸ்கோவாவை 7-5, 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் பிரிவில் அமெரிக்காவின் வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸை எதிர்த்து விளையாடிய உக்ரைன் வீராங்கனை கட்டர்னியா கோஸ்லோவாவை 7-6, 7-5 என்ற நேர்செட் கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இரண்டாவது சுற்றில் ஆண்டி முர்ரே ரஷ்ய வீரர் ஆண்ட்ரி ருப்லேவை எதிர்த்து விளையாட உள்ளார். இதனிடையே ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இன்று நடைபெற்ற மற்றொரு முதலாவது போட்டியில் ரோஜர் ஃபெடரர் 7-5, 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் மெல்சரை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு போட்டியில் வாவ்ரிங்கா 4-6, 6-4, 7-5, 6-4, 4-6 என்ற செட் கணக்கில் மார்டின் ஹில்சனை வீழ்த்தி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான உச்சவரம்பு தளர்வு 10,000 ரூபாய் வரை எடுக்கலாம் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. தமிழகத்துக்கு வறட்சி நிவாரணமாக 39,565 கோடி ரூபாய் தேவை. பிரதமர் அலுவலகத்தில் முதல்வர் சார்பில் கோரிக்கை மனு. அலங்காநல்லூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு. காவல்துறையினர் நடத்திய தடியடியால் பதற்றம். பீட்டா அமைப்பை தடை செய்க ஸ்டாலின் வலியுறுத்தல். காணும் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம். சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.